வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் இப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் 2025 11 லட்சம் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த குரூப் 4 உடைய ரிசல்ட்டு. இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பட்டு தாங்க இருக்குது. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியிடப்படுமோ, குரூப் 4 தேர்வுகள் அக்டோபருடைய 4வது வாரத்தில் வெளியிடப்படுமோ அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அதையும் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்க போலவே இந்த அக்டோபர் மாதத்தில் இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சில் பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. குரூப் 4 உடைய ரிசல்ட் இன்றைக்கி இல்லைனா நாளை இந்த 2 தினங்களில் நமக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உடைய முடிவுகள் கிட்டத்தட்ட பீப்புள்ஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4ல் 87,000 98,000 பேர் வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் ஒரு சில தினங்களில் ஆனுவல் பிளானரும் வெளியிட போகிறாங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மி. குரூப் 4லேயும் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பீப்புள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க. ஸோ குரூப் 4ல் தமிழ், ஏன்னா கடந்த டைம் ஆண்டை விட இந்த டைம் குரூப் 4 ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்றதுனால குரூப் 4ல் ரொம்ப பேருக்கு இது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கடினமான தேர்வுன்றதுனால கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான கட் ஆஃப் தான் குறைஞ்சிருச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு பார்க்குறப்ப பேசிக்காக 140 மதிப்பெண்களுங்க. ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு 135, பிசி முஸ்லீமுக்கு 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ 120, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ 110. ஸோ பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, பிஎஸ்டி அந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ பேசிக்காக 100 மதிப்பெண்கள் இருக்கணும். ஓகேங்களா? 100 கொஸ்டின் ரைட்டாக இருந்தாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குரூப் 4ல் பணி வாய்ப்பு அப்படின்றது 100% உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. நீங்கள் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். இன்று இல்லைனா நாளே 100% குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும். ஸோ 23 இல்லை 22 இன்று இல்லைனா நாளே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக டிஎன்பிஎஸ்சியோடைய இணையதளத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.